இதன் இடையில நான் வந்து ஒரு டாட்கோ லோனுக்காக அப்ளை பண்ணி எங்க ஊர்ல ஒரு லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த லோனை வேற ஒருத்தர் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போர்ஜரி பண்ணி போயிட்டாரு. அதை நான் ஸ்மெல் பண்ணிட்டு போகும்போது எங்க ஊர்ல 152 பேருக்கு 3 லட்ச ரூபா வந்து கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய். அந்த 4 கோடி ரூபாயும் டாட்கோ ஊழல் வந்து பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. இதை வெளிக்கொண்டு வரும்போது சமாதான கூட்டம் நடக்கிற இடத்துல ஏசி தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது, விசாரணை நடக்குது. அந்த இடத்துல கோபிநாத் வகையாராக்கள், அதாவது 10ஆம் தேதி என்ன யாரெல்லாம் தாக்கினார்களோ அவங்க தான் வராங்க. அவங்கெல்லாம் வந்து நீங்க ஏன் தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிறீங்கன்னு கேட்கும்போது நான் சும்மா வந்தேன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி கோபிநாதனுடைய ஐடியாலஜியால என் வீடு, என் அப்பாவுடைய வீடு, ஜன்னல் கதவு எல்லாமே உடைச்சிட்டு மட்டும் இல்லாம எங்க அப்பாவுடைய 40 வருஷம் உழைப்பு மீன் பிடிக்கிற போட்டு வாங்குறது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கணும். அவர் சின்ன 15 வயசுல இருந்து மீன் பிடிக்கிறதுக்கு உழைச்சு போட்டு வாங்க முடியாம வாடகை போட்டுனா நாங்க வலைக்கு போயிட்டு வந்தோம்னா 500 ரூபா கொடுத்துட்டா வித்துருவாங்க. வலைக்கு போயிட்டு நாங்க மீனை வித்துட்டு அந்த காசு 500 ரூபா கொடுப்போம். இப்படிதான் காலகாலமா நாங்க போட் இல்லாம நாங்க தொழில் செஞ்சுட்டு வந்தோம். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஒரு போட்டை வாங்கணும். அந்த போட்டையும் அடிச்சு நொறுக்கி நாசம் பண்ணி எங்க வீட்டை, அதாவது வாழ வழி இல்லாம இருக்கிறதா கிட்டத்தட்ட என் சொந்த வீட்டுல கால் வைக்கிறதுக்கு 15 மாசம் சார். 15 மாதங்களாக எங்க குடும்பமே எங்க தங்குறது, எங்க போறது, எந்த ஆதரவும் இல்லாம அப்புறம் ஒரு மீஞ்சூர்ல ஒரு இடத்துல வீடு வாடகை எடுத்து 2 வீடு இருக்கு சொந்தமா. கடைசியில மீஞ்சூர்ல ஒரு வீடை வாடகை எடுத்து நின்று இவ்வளோ பெரிய டிஸ்கிரிமினேஷன் வேற ஒரு சமூகத்துல இருந்து எங்களுக்கு நடக்கல. சொந்த சமூகமான கோபிநாயனார் சம்பளம் கேட்ட ஒரு காரணத்துக்காக, விடுதலை சிறுத்தை கட்சியில சேர்ந்தன்ற ஒரு காரணத்துக்காக இப்படி ஒரு பெரிய டிஸ்கிரிமினேஷன் ஆக்டிவிட்டியில வந்து ஈடுபட்டார். இது வந்து இதோடைய எல்லா விஷயங்களையும் தலைமைக்கும் நாங்க கொண்டு சேர்த்துக்கிறோம். இதன் இடையில வந்து என்ன தாக்கப்பட்ட மே மாசம் 8ஆம் தேதி நான் தாக்கப்படுறேன், 24 வருடம். அன்னைக்கு என்னன்னா ஒரு பொண்ணுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு நாங்க அபியூஸ் பண்ண மாதிரி ஒரு போலி கம்ப்ளைண்ட் கிரியேட் பண்ணி, அதுவும் இந்த கோபிநாயனார் வகையறாங்க. அவங்க வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வழக்கறிஞர் பிரிவுல இருக்காங்க 2 வழக்கறிஞரும். அவங்க வந்து என் மீதே, சொந்த சமூகத்தின் மீதே, விசிகா தொண்டன் மீதே ஒரு புகாரை கொடுக்குறாங்க. என்னையும் தம்பியும் புழல் சிறையில் அடைச்சிட்டாங்க. நாங்க சிறைக்கு போயிட்டு மறுபடியும் வெளியில வரோம். மீண்டும் அப்பயும் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். சிறைக்கு போயாச்சு. இது வரைக்குமே எனக்கு மீது எந்த குற்ற பின்னணியும் கிடையாது. சிறைக்கு போயாச்சு, என் வீடை உடைச்சாச்சு, என்னுடைய வாகனங்களை உடைச்சாச்சு, எங்க அப்பாவுடைய போட்டோ உடைச்சாச்சு, நடுத்தெருல வந்தாச்சு. மீண்டும் கொலை பண்ணிடலாம் சார், அது ரொம்ப ஈஸி, எனக்கு கொண்டுடலாம். ஆனா இவ்வளோ கொலையா கொண்டுட்டு இப்பயும் திருந்தாம எங்களை வாழ வழி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்து 26/3/2025 வந்து கமிஷனர், ஆவடி கமிஷனர் நேரில் பார்த்து ஒரு சமாதான கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. சமாதானம் பண்ணிவிடுங்க, இதுக்கு மேல நான் நடுரோட்ல சுத்தி நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் மனு அடிச்சு கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு அழைப்பாணை வந்து அந்த ஆவடி கமிஷனர் ஆஃபீஸ்லேயே கொடுக்கப்படுது. 9ஆம் தேதி வந்து ஏசி தலைமையில ஒரு விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்படுது. சரிட்டு 9ஆம் தேதி போனா அன்னைக்கு கோபிநாயனார் வரல. என்னன்னா அவர் ஆள் செட் பண்ணிட்டு வரதா பிளான். வராத 10ஆம் தேதி ஆள் செட் பண்ணிட்டு ஒரு 50 பேரை செட் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு வராரு. ஸ்டேஷனுக்கு வந்தா யாரெல்லாம் வராங்கன்னா, எங்க ஊர்ல 10 ஆண்டுகளாக ரேஷன் பொருட்களை ஆந்திராவுக்கு கடத்திட்டு வந்த கடத்தல் மன்னன் சீனிவாசன், அவர் தலைமையிலான 7 குழு. நான் டாட்கோ ஊர்ல முறைகேடு நடந்தது அமலாக்கத்துறையில, அதுல ஒரு 7 பேர் மேல 9 பேர் மேல எஃப்ஐஆர் இருக்கு. அந்த 9 பேரு மேற்கொண்டு இந்த கும்மிடிப்பூண்டி பகுதியில வந்து சந்தன கடத்துறவன், செம்மரக்காடு இருக்குங்க மாதரப்பாக்கம் ஏரியாலாம், செம்மரக்காடு ஆந்திராவுக்கு கடத்துறவன், மணல் கொள்ளை அடிக்கிறவன், குவாரி இது பண்றவன், இவனுக்கு எல்லா அக்யூஸ்டுகளும், குற்ற பின்னணி இருக்கிற எல்லா அக்யூஸ்டுகளும் கூட்டிட்டு வர 50 பேர் கூட்டிட்டு வர. அப்ப நாங்க ஏசி தலைமையில நாங்க வந்து அந்த விசாரணையை முடிச்சுட்டு கீழே ஏறணும். நீ கீழே போ, உனக்கு வந்து ஆப்பு விடான்னு சொல்றாரு கோபிநாயனார். அது கீழே போறோம். என்ன வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க சார். ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. 2 நாளுக்கு முன்னாடி தான் நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆனேன். ஆகி இந்த புகாரை வந்து வெளியில எடுத்து போட்டு மீடியா நண்பர்கள்லாம் சந்திச்சு இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரேன். இதையும் நான் தலைமைக்கு கொண்டு போயிருக்கிறேன். தலைமையும் வந்து இது குறித்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க.